ஒரு சிறிய அனாதை இல்லத்தில் பிள்ளி என்ற பெண்ணுடன் நம் கதை தொடங்குகிறது. அவள் அங்கே வேலை செய்வதையும் எல்லாவற்றையும் அடுக்கி வைத்துவிட்டு குழந்தைகளை எழுப்பச் செல்வதையும் நாம் பார்க்கிறோம். அவள் அன்பாக இருப்பதால் அங்கிருக்கும் குழந்தைகள் அவளை தங்கள் சொந்த அக்காவாகவே பார்க்கிறார்கள். அவர்களுக்கு பிடித்தமான ஃப்ரைட் ரைஸையும் அவளே சமைத்துக் கொடுக்கிறாள். பிள்ளி தன் வேலைகளை விரைவாக முடித்துவிட்டு மாற்றிக்கொண்டு அந்த இல்லத்தின் தலைவியான ஏடாவை சந்திக்கச் செல்கிறாள். பிள்ளி அங்கு வெறும் வேலைக்காரி மட்டும் அல்லாவளும் அதே இல்லத்தில் வளர்ந்த ஒரு அனாதைதான் என்பது அப்போதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அவளுக்கு இப்போது 18 வயதாகிறது. ஆனாலும் அவளை தத்தெடுக்கவோ அல்லது அவளுடைய சொந்த குடும்பத்தினர் அவளை தேடி வரவோ இல்லை. அதன் பிறகு பிள்ளி ஒரு உணவகத்தில் பரிமாறும் பெண்ணாக தனது 2வது வேலைக்குச் செல்கிறாள். அவள் தாமதமாக வந்ததால் மேலாளர் அவளை திட்டுகிறார். மேலும் அங்கேயே தினமும் சாப்பிட வரும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஜோஹன் அவளுக்காக காத்திருப்பதை நினைவுபடுத்துகிறார். ஜோஹன் மிகவும் நல்லவர் என்பதால் பிள்ளி சிரித்துக்கொண்டே அவரிடம் செல்கிறாள். அவர் குறிப்பாக பிள்ளிதான் தன்னிடம் ஆர்டர் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு வழக்கில் சாட்சி சொல்லப்போகும் ஒருவரை சந்திக்க வந்திருப்பதாக அவர் கூறுகிறார். பிள்ளி அவரிடம், நீங்கள் மிகவும் சீரியஸாக தெரிவதால் உங்கள் தலைமுடியை சற்று மாற்றிக்கொள்ளலாமே என்று சகஜமாக சொல்கிறாள். துணிகளின் நிறத்தை தேர்ந்தெடுக்க அவருக்கு உதவுவதோடு வீட்டில் உங்கள் மனைவி போன்றவர்கள் யாரும் இதை சொல்லவில்லையா என்று விளையாட்டாக கேட்கிறாள். அதற்கு ஜோஹன் வருத்தத்துடன் தனது மனைவி இறந்துவிட்டதாகவும் 4 மகன்களுடன் வசிப்பதாகவும் அதனால் இவையெல்லாம் இப்போது தன் வாழ்க்கையில் இல்லை என்றும் கூறுகிறார். பிள்ளி மன்னிப்பு கேட்டுவிட்டு ஆர்டர் எடுக்கச் செல்கிறாள். அப்போது அவள் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த பள்ளியிலிருந்து அவளது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக ஒரு குறுஞ்செய்தி வருகிறது. அவள் வருத்தப்படக்கூட நேரமில்லை. அதற்குள் அந்த இல்லத்திலிருந்த குழந்தைகள் பிள்ளிக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாட வந்துவிட்டார்கள். அன்றுதான் அவளுடைய பிறந்த நாள். அங்கிருந்த அனைவரும் பிள்ளியின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவள் குழந்தைகளுக்கு நன்றி சொல்லிவிட்டு வேலை செய்யும் இடத்தில் இப்படி செய்யக்கூடாது என்று மென்மையாக சொல்கிறாள். அவள் சொல்லி முடிப்பதற்குள் மேலாளர் கோபமாக வந்து கத்துகிறார். குழந்தைகளால் இடம் ரகளையாகிவிட்டது என்று சொல்லி அவர்களை உடனே வெளியேற்றச் சொல்கிறார். அப்போது ஜோஹன் குறுக்கிட்டு பிள்ளிக்கு பிறந்தநாள் வாழ்த்துச் சொல்கிறார். ஒருவரது பிறந்த நாளில் இப்படியா கத்துவீர்கள் என்று அவர் மேலாளரை பார்த்து கேட்கிறார். பதற்றமடைந்த மேலாளர்தான் விளையாட்டாகத்தான் சொன்னேன் என்று சமாளித்துவிட்டு பிள்ளிக்கு வாழ்த்துச் சொல்கிறார். அன்று இரவு ஜோஹன் பிள்ளியையும் குழந்தைகளையும் இல்லத்தில் கொண்டு போய் விடுகிறார். அப்போதுதான் பிள்ளியும் ஒரு அனாதை என்பது அவருக்கு தெரிய வருகிறது. மறுநாள் பிள்ளிக்கு மீண்டும் ஒரு செய்தி வருகிறது. அதில் அவளுக்கு கல்வி உதவித்தொகை கிடைத்துவிட்டதாகவும் ஒரு நல்ல பள்ளியில் அவள் படிப்பை தொடங்கப் போவதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதே அனாதை இல்லத்தில் வளர்ந்த அவளது பால்யகால தோழி குளோயியும் அதே பள்ளியில் சேரப்போகிறார் என்ற செய்தி அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பள்ளியின் முதல் நாளன்று பிள்ளி உள்ளே நுழையும் போது ஒரு கார் அவள் மீது மோதுவது போல வந்து நிற்கிறது. அவள் டிரைவரை பார்த்து கத்துகிறாள். அவன் பெயர் ராஜா. அவனுடன் ஜோஹெல்கா நெஃபர் ஆகிய 3 சகோதரர்களும் அதே காரில் இருக்கிறார்கள். அப்போது மாணவர் தலைவன் ஹேமா ராஜாவை தடுத்து காரை பார்க்கிங்கில் விடுமாறு சொல்கிறான். இல்லையென்றால் காரை பூட்டி பள்ளி நிர்வாகத்திடம் புகார் செய்யப்போவதாக எச்சரிக்கிறான். ஆத்திரமடைந்த ராஜா காரை ஹேமா மீது ஏற்றுவது போல வேகமாக ஓட்டி வந்து பின் இறங்கி அவனை மிரட்டுகிறான். இன்னொரு முறை இப்படி பேசினால் விடமாட்டேன் என்று எச்சரிக்கிறான். ஹேமாவுக்கு உதவ பிள்ளி ஓடி வருகிறாள். ராஜாவை பார்த்து மற்றவர்களிடம் இப்படி பேசாதே என்று திட்டுகிறாள். ராஜா கோபத்தில், நான் யார் என்று உனக்கு தெரியாது, இதில் தலையிடாதே என்று அவளை எச்சரிக்கிறான். பிள்ளி தைரியமாக அவனது கார் சாவியை பிடுங்கி கீழே எறிந்துவிட்டு அங்கிருந்து நடக்கிறாள். அதன் பிறகு ஹேமா பிள்ளிக்கு நன்றி சொல்லி அறிமுகமாகிறான். அவன் அந்த பள்ளியில் அவளுடைய முதல் நண்பனாகிறான். பிள்ளி வகுப்பறைக்கு சென்று தன்னை அறிமுகப்படுத்தும் போது ராஜாவும் அவன் தம்பி ஜோவும் அதே வகுப்பில் இருப்பதை அறிகிறாள். அங்கே குளோயியை பார்த்ததும் அவளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் குளோயி ஏனோ முகம் கொடுக்காமல் முகத்தை மறைத்துக் கொள்கிறாள். ஃபில்லி அவள் பக்கத்துல உட்கார முயற்சிக்கும்போது குளோயி அவளை வேணாம்னு சொல்லிவிட்டு அவளை யாரென்றே தெரியாத மாதிரி வேகமா பாத்ரூமுக்கு போயிடுறா. அதனால ஃபில்லி எந்த பிரச்சனையும் பண்ணாம வேற இடத்துல போய் உட்கார்றா. அங்கதான் ஷானியா மற்றும் லின்னுங்கிற 2 பொண்ணுங்களை அவ சந்திக்கிறா. மதிய உணவு இடைவேளையின் போது காலையில அவ சண்டை போட்ட அந்த 4 பேரையும் பள்ளிக்கூடமே பார்த்ததனும் அவங்கள 4 பிரின்சஸ்னு கூப்பிடுறாங்கன்னும் ஷானியா மற்றும் ஃபில்லின் மூலமா ஃபில்லி தெரிஞ்சுக்கிறா. அவங்கதான் இந்த ஸ்கூல்லையே ரொம்ப வசதியான பசங்க. ராஜாதான் மூத்தவன் கார்கள் மேல ரொம்ப பைத்தியமா இருக்கிற ஒரு பிரபலமான விளாகர். அவனுக்குன்னு சொந்தமா ஒரு கேரேஜ் இருக்கு. ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவன் மேல உயிராவே இருக்காங்க. ஜோ அவனோட தம்பி எல்லாரிலையும் ரொம்ப அமைதியானவன்.
பாட்டு மற்றும் இசை மேல அவனுக்கு இருக்கிற காதலால அவன் ரொம்ப பிரபலம். அவனோட குரல் ரொம்ப அழகா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். மத்த 2 பேரும் ஹெல்கா மற்றும் நெபருங்கிற இரட்டையர்களானா அவங்க பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஹெல்கா பார்க்க ரொம்ப அழகா இருப்பான். நீளமான பட்டு போன்ற கூந்தலும் வீடியோ கேம்ஸ் மேல அதீத விருப்பமும் கொண்டவன். ஆனா நெபரு ரொம்ப அன்பானவன். எந்த பொண்ணையும் அதிக நேரம் வருத்தப்பட விடமாட்டான். அவன் எல்லார் கூடயும் ரொம்ப நெருக்கமா பழகுவான். அந்த 4 பேரையும் சமாளிக்கிறது அவ்வளவு லேசி இல்ல. அதனால மறுபடியும் அவங்க கூட சண்டைக்கு போகாதன்னு ஷானியாவும் லின்னும் ஃபில்லியை எச்சரிக்கிறாங்க. ஏன்னா கடைசியில அவளுக்கு தான் அடி விழும். திடீர்னு ஃபில்லி தன் கழுத்தை தொட்டு பார்க்கும்போது அவளோட பட்டாம்பூச்சி வடிவ செயின் காணாம போனதை உணர்றா. அவளோட குடும்பத்தின் ஞாபகமா அவகிட்ட இருந்தது. அது ஒண்ணுதான். அதனால் ரொம்ப உடைஞ்சு போன அவ ஸ்கூல் முழுக்க அதை தேட ஆரம்பிக்கிறா. அவ உணவகத்துக்குள்ள போகும்போது ஹெல்கா அவகிட்ட வந்து அவளோட ஹேர் கிளிப்பை பிடுங்கி அவன் தம்பிங்க கிட்ட தூக்கி போடுறான். அவங்களும் அதை ஒரு விளையாட்டு மாதிரி மாத்தி மாத்தி தூக்கி போட்டு விளையாடுறாங்க. கடைசியில அது க்ளோயியோட கைக்கு வருது. க்ளோயிக்கு ராஜா மேல காதல் இருக்கணும், அவனோட காதலி ஆகணும்னு அவ ஆசைப்படுறது அப்பதான் நமக்கு தெரியுது. ஆனா திடீர்னு க்ளோயி அந்த கிளிப்பை காத்துல தூக்கி போட ஹெல்கா அதை உதைச்சு சுக்குநூறா உடைச்சிடுறான். க்ளோயி கோபமா அங்கிருந்து கிளம்ப ஃபில்லி அவ பின்னாடியே ஓடுறா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்கும்போது நீ கட்டிப்பிடிப்பன்னு நினைச்சேனானா ஏன் இப்படி நடந்துக்கிறன்னு கேக்குறா. ஆனா க்ளோயி ரொம்ப கொடூரமாமா, நாம அனாதை ஆசிரமத்துல நண்பர்களா இருந்தோமானா நான் ஒரு அனாதைனோ இல்ல ஆசிரமத்துல வளர்ந்தேனோ இந்த ஸ்கூல்ல யாருக்கும் தெரியாதுன்னு ஃபில்லி கிட்ட சொல்றா. தன்னை தெரியாத மாதிரி நடிக்கும்படியும் பழைய விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மிரட்டிட்டு மனசு உடைஞ்சு போன ஃபில்லிய அங்கேயே விட்டுட்டு போறா. இதனால ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபில்லியடா கிட்ட போய் க்ளோயி செஞ்சதை சொல்றா. நாம தெரிஞ்சுகிட்ட க்ளோயி இப்படி நடந்திருக்க மாட்டா, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அடா சொல்றா. அப்புறம் பேச்சை மாத்தி முக்கியமான விருந்தினர்கள் வர்றதால சமையல்ல தனக்கு உதவி செய்யும்படி ஃபில்லி கிட்ட கேட்கிறா. சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதும் விருந்தினர்கள் வர்றாங்க. வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, ஜோகன்னு தெரிஞ்சதும் ஃபில்லி அதிர்ச்சியாகிறா. ஜோகன் அவளை தத்து எடுக்க விரும்புறதால தான் வந்திருக்காருன்னு அடா ஃபில்லி கிட்ட விளக்குறா. எதையும் சொல்றதுக்கு முன்னாடி இனிமே அவளுக்கு அண்ணன் தம்பிகளா இருக்க போற தன்னோட 4 மகன்களையும் அறிமுகப்படுத்த விரும்புறதா ஜோகன் சொல்றாரு. அவரோட மகன்கள் அதே 4 பிரின்சஸ் தான்னு தெரிஞ்சதும் ஃபில்லி ஸ்தம்பிச்சு போறா. அவங்க அப்பா தத்தெடுக்க போற பொண்ணு ஃபில்லி தான்னு தெரிஞ்சதும் அவங்க முகத்திலையும் அந்த அதிர்ச்சி தெரியுது. ராஜா பிடிவாதமா தனக்கு இந்த தத்தெடுப்புல ஆரம்பத்திலேயே விருப்பம் இல்லைன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அதுவும் ஃபில்லிய தத்தெடுக்கிறது அவனால ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம்னு கண்டிப்பா சொல்லிடுறான். அவன் கோபமா வெளியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன் கையில அவ தொலைச்ச அந்த செயினை வச்சு விளையாடுறத ஃபில்லி கவனிச்சுட்டு அவனுக்கு பின்னாடியே போறா. அது அவனுக்கு தரையில கிடைச்சிருக்குன்னு அவளுக்கு புரியுது. ராஜா அந்த செயினை திருப்பி கொடுக்க ஒரு நிபந்தனை போடுறான். அதாவது அவ இப்பவே உள்ள போய் தத்தெடுப்புக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லணும். ஃபில்லி உள்ள போய் மறுக்கிறானா, அது ராஜா சொன்னதுக்காக இல்லை. மத்த சகோதரர்கள் அவளோட பின்னணிய பத்தி பேசிக்கிட்டதை கேட்டதுனாலதான் அவ அப்படி முடிவெடுக்கிறா. அவ தன் அறைக்கு ஓடிப்போக ஜோகனும் அவ பின்னாடியே போய் தனியா பேசணும்னு கேட்கிறாரு. அந்த 4 மகன்களோட அம்மாவான தன்னோட மறைந்த மனைவிக்கு எப்பவுமே ஒரு பொண்ணு வேணும்னு ஆசை இருந்தது பத்தி அவர் விளக்குறாரு. அவள் சாவறதுக்கு முன்னாடி அவளால ஒரு பொண்ணு பெத்து தர முடியலன்னா ஒரு பொண்ணை தத்தெடுக்கணும்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கினா. ஜோகன் ஃபில்லி கிட்ட நீ தான் என் மகளா இருக்க சரியான ஆளு, உன்னை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு சொல்றான். அவரோடவும் அந்த பசங்களோடவும் ஒரு 3 மாசம் மட்டும் தங்கிப்பாருன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நீ தாராளமா எந்த கட்டுப்பாடும் இல்லாம கிளம்பிடலான்னு சொல்றாரு. ஃபில்லி அந்த திட்டத்துக்கு ஒத்துக்கிறா. அடுத்த நாளே அனாதை இல்லத்துல இருந்த பசங்களுக்கும் அடாவுக்கும் சொல்லிட்டுதன் சாமான எடுத்துட்டு வெளியில காத்திருந்த ஜோகனோட கிளம்புறா. புது வீட்டுக்கு வந்ததும் ஃபில்லிக்கு அப்படியே மலைப்பா இருந்துச்சு. அது வெறும் வீடு இல்ல, வேலையாட்கள் நிறைந்த ஒரு பெரிய பங்கிலா. அங்கிருந்த 4 இளவரசர்களும் அவளை வரவேற்கிறாங்க. அதுலயும் ஜோ அவகிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறான். அவன் அவளோட ரூமை காட்டி அந்த வீட்டை சுத்தி காமிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஃபில்லி கீழே வந்து ஜோகனுக்கு அன்பா காலை வணக்கம் சொல்லிட்டு அவர் கையை முத்தமிட்டு அவரை தன் சொந்த அப்பாவாவே நினைச்சு பழகிறா. இத பார்த்து ஜோகன் அப்படியே மிரண்டு போறாரு. ஏன்னா அவரோட 4 மகன்களும் இதுவரைக்கும் அவர்கிட்ட இந்த அளவுக்கு பாசம் காட்டினதே இல்ல. ஆனா அந்த 4 இளவரசர்களும் அப்பா கிட்ட நெருங்கத்தான் ஃபில்லி இப்படிலாம் நடிக்கிறான்னு தப்பா நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா கிட்ட ஃபில்லியை பள்ளிக்கூடத்துல விட சொல்றாரு. ஜோகனானா ஸ்கூல் பக்கத்துல வந்ததும் அவ எங்க கூடத்தான் இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ராஜா அவளை கார்ல இருந்து இறக்கி விட்டுடுறான். இதனால ஃபில்லிக்கு லேட் ஆகிடுது. அன்னைக்கு ஸ்கூலை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சுவர் ஏறி குதிச்சு உள்ள போறா. வீட்டுக்கு திரும்பினதும் ராஜா அந்த ரெட்டையர்கள் கிட்ட பாருங்க இப்ப அவளுக்கு என்ன பண்றேன்னு சொல்றான்.
அவ ரூம் கரண்ட்டை கட் பண்ணிடுறான். லைட் அணைஞ்சதும் இருட்டை பார்த்ததும் ஃபில்லி பயத்துல பீதியாகி கத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. சிக்கல் என்னன்னா அவ ரூம் கதவோட பாஸ்கோடு யாருக்குமே தெரியாது. நல்ல வேளையா ஜோ கரெக்ட் டைமுக்கு வந்து கதவை திறந்து அவளை படுக்கையில கிடத்தி எழுப்ப பார்க்கிறான். ஒரு வழியா கரண்ட் வந்து லைட் எரியவும் ஃபில்லி முழிச்சு பார்த்ததும் டக்குன்னு ஜோவை கட்டிப்பிடிச்சுக்கிறா. அப்பதான் அவளுக்கு இருட்டுன்னா ரொம்ப பயம்னும் அந்த பயத்திலேயே அவ மயங்கி விழுந்துடுவான்னு அவனுக்கு புரியுது. நடந்தது ஒன்னும் சின்ன விஷயம் இல்லைங்கிறதால ஜோ தன் தம்பிகளை ஃபில்லி கிட்ட மன்னிப்பு கேட்கச் சொல்றான். அவங்க தயங்கினாலும் வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்கறாங்க. அன்னையிலிருந்து அந்த ராஜாவுக்கும் ரெட்டையர்களுக்கும் புண்ணியத்துல தான் ஒரு பயங்கரமான வீட்ல இருக்கோம்னு ஃபில்லிக்கு தெரியுது. ஆனா ஜோ மட்டும்தான் அவகிட்ட அன்பா இருக்கான். மத்தவங்க கிட்ட இருந்து அவளை கேடைய மாதிரி எப்பவும் காப்பாத்துறான். ஒரு நாள் ஃபில்லி அவசரமா போகும்போது கைங்கிற பையன் மேல மோதிர்றா. அவன் கையில இருந்த ஜூஸ் எல்லாம் கீழே கொட்டிடுது. அவ உடனே மன்னிப்பு கேட்கிறா. ஆனா கை அதை பத்தி கவலைப்படல. அவன் அவளை அடிக்க கையை ஓங்குறான். திடீர்னு ராஜாவும் அந்த ரெட்டையர்களும் அங்க வர்றாங்க. ராஜா கையை பிடிச்சிட்டு நீ நிஜமாவே ஆம்பளையா இருந்தா அவளை எப்படி அடிப்பண்ணு என்கிட்ட காட்டின்னு சவால் விடுறான். அந்த 4 பேருக்கும் முன்னாடி தன்னால நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கை பின்வாங்குறான். அப்புறம் ராஜா ஃபில்லியை திட்டுட்டு உன்னை அடிக்க வர்றவங்களை தடுக்க நாங்க எப்பவும் உன் கூட இருக்க மாட்டோம்னு சொல்றான். அவ சீக்கிரம் உண்மையை புரிஞ்சுக்கணும். இப்படி ஈஸியா எல்லாரையும் பகைச்சிக்க கூடாது. அவங்களை சமாளிக்கிறதே ஏற்கனவே பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் ராஜாவும் அந்த இரட்டையர்களும் ஜோவை மிரட்டுறாங்க. ஃபில்லி கிட்ட அன்பா இருக்காதேன்னு சொல்றாங்க. ஏன்னா அது அவளை வீட்டை விட்டு துரத்துற பிளானை கெடுத்துடுது. ஜோ மறுக்கிறான். அவங்க பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச கொடுமைக்கு ஈடா அவகிட்ட அன்பா நடந்துக்க போறதா சொல்றான். ராஜா கோவமா பதில் சொல்றான். உண்மையை புரிஞ்சுக்காத ஜோவை ஒரு அப்பாவின்னு கிண்டல் பண்றான். ஃபில்லி அப்பாவை பயன்படுத்தி தான் நெருக்கமா வர்றா. கடைசியில சொத்து பத்து எல்லாத்தையும் அவளே கைப்பற்றிடுவான்னு சொல்றான். இதை கேட்ட ஃபில்லி வேகமா உள்ளே வந்து ராஜாவோட கன்னத்துல பலார்னு ஒரு அறை விடுறா. தன்னை பத்தி இப்படி கேவலமா நினைச்சதுக்கு அவ மேல அவ அருவருப்பு அடையிறா. இருந்தாலும் அந்த வீட்ல தான் வேண்டாத ஒருத்தியா இருக்கிறத அவ உணர்றா. வருத்தத்தோட அவ அந்த அறைய விட்டு போறா. ஜோ அவ பின்னாடியே போய் கிச்சன்ல டீ போட்டுட்டு இருக்கிறவள பாக்குறான். மென்மையா அவகிட்ட இருந்து வாங்கி அவனே டீ போடுறான். தம்பிகளோட பேச்ச முக்கியமா ராஜாவோட பேச்ச மனசுல வச்சுக்காதன்னு சொல்றான். அவளை இதே வீட்ல தங்க சொல்றான். அவளோட நல்ல குணத்தை மாத்திக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்றான். ஏன்னா போக போக அவனோட தம்பிகள் கண்டிப்பா மாறுவாங்கன்னு சொல்றான். ஜோ காட்டுற அன்பால ஃபில்லிக்கு அவன் மேல மெல்ல காதல் வர ஆரம்பிக்குது. அவன் சொன்னதை ஏத்துக்கிட்டு அடுத்த நாள் எல்லாருக்கும் சமைக்க அவ முடிவு பண்றா. அவ ஃப்ரைட் ரைஸ் செய்றா. இது அனாதை இல்லத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அதே உணவு. அந்த இரட்டையர்களுக்கும் ஜோவுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போச்சு. இதுவரைக்கும் சாப்பிட்டதிலேயே இதுதான் பெஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஆனா வழக்கம் போல ராஜா ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு சொல்றான். ஜோஹான் டைனிங் டேபிள்ல உட்காந்து ஃபில்லியோட சமையலை சாப்பிடும்போது அவ மேல அவருக்கு இருந்த அன்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. ஆனா அடுத்த நாள் ஸ்கூல்லையும் கூட ஃபில்லிய தனக்கு எவ்வளவு பிடிக்காதுங்கிறத ராஜா வெளிப்படையாவே காட்டுறான். அவனோட ஹோம்ஒர்க்கை காப்பி பண்ண அவளோட நோட்டு வேணும் இல்லைன்னா அவனை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஃபில்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. 2 பேருக்கும் இடையில நடக்கிற அந்த வாக்குவாதம் பார்க்கவே காமெடியா இருக்கு. ஆனா இதை பார்க்கிற க்ளோயிக்குள்ள பொறாமை தீ எரியுது. கோவமா கிளாஸ் விட்டு வெளியே போறா. அப்புறமா பாத்ரூம்ல வச்சு ஃபில்லிய மிரட்டுறா. 1 வருஷமா ராஜாவை காதலிக்கிறதாவும் இப்பதான் உறவு சரியாயிட்டு வருதுன்னும் சொல்றா. ஆனா இப்போ ஃபில்லி வந்ததுனால எல்லாம் வீணாயிடும்னு நினைக்கிறா. அவ ஒரு அனாதை பொண்ணுதான். ராஜாவோட தகுதிக்கு அவ லாயக்கு இல்லைன்னு கேவலமா பேசுறா. இதை கேட்ட ஃபில்லி உடைஞ்சு போயிடுறா. க்ளோயி கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்பார்க்கலைன்னு வருத்தப்படுறா. மனசு உடைஞ்சு அங்கிருந்து போயிடுறா. ஒரு நாள் ஃபில்லி கிச்சன்ல நெஃப்ரோ சமைச்சிட்டு இருக்கிறத பாக்குறா. போரடிக்கும் போதெல்லாம் இப்படி செய்வேன்னு அவன் ஒத்துக்கிறான். அவனுக்கு உதவி செய்யறதோட அவளோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸையும் செய்றா. ஆனா அன்னைக்குதான் ஜோஹானோட பிறந்த நாள்னு தெரிஞ்சு அதிர்ச்சியாகிறா. சமையல்காரங்க பிரம்மாண்டமான விருந்து தயார் பண்ணிருக்காங்க. ஃபில்லி சந்தோஷமா சாப்பிடுறா. ஆனா திடீர்னு அவ கழுத்துல பயங்கரமா அரிக்க ஆரம்பிக்குது. சாப்பாட்டுல மீன் கலந்திருக்கிறது அவளுக்கு புரியுது. அவளுக்கு மீன் அலர்ஜி. யாரும் கவலைப்பட வேண்டாம்னு அவ எல்லோர்கிட்டையும் சொல்றா. இது ஒன்னும் தொத்தாதுவானா சரியாகிற வரைக்கும் 1 வாரம் அரிப்பு இருக்கும். மறுநாள் அவ அலர்ஜிக்கு மருந்து வாங்கிட்டு ராஜா வீட்டுக்கு வர்றானா அங்க பில்லி சோபால தூங்கிட்டு இருக்கா. அவன் பெருமூச்சு விட்டுட்டு அவளை தூக்கிட்டு அவ ரூமுக்கு போறான். ஆனா அவளை படுக்க வச்சதும் ஏதோ தப்பான எண்ணத்தோட அவன் உள்ள வந்ததா நினைச்சு அவ பதறிப்போய் முழிக்கிறா.
ராஜா அவ மேல கோவப்பட்டு தேவையில்லாத கற்பனையை நிறுத்துன்னு சொல்றான். அவன் நிம்மதியா தூங்கணும்னு தான் அவளை அங்க கொண்டு வந்ததா சொல்றான். முதல்ல உன்னை யாரும் இதெல்லாம் செய்யச் சொல்லலன்னு பில்லி சத்தம் போட்டு அவனை வெளியே போகச் சொல்றா. போறதுக்கு முன்னாடி ராஜா மருந்தை பெட் மேல போட்டுட்டு இப்படி சொறி புடிச்சவ மாதிரி சொரியாதன்னு சொல்லிட்டு போறான். அப்புறமா ராஜா பில்லி மேல இவ்வளவு அக்கறை காட்டுறதுக்கும் அவளுக்கு மருந்து வாங்கி தந்ததுக்கும் அந்த இரட்டையர்கள் அவனை கிண்டல் பண்றாங்க. ராஜாவாலையும் அவளை பத்தின நினைவை நிறுத்த முடியல. தெரியாமலே சிரிச்சுக்கிட்டு உண்மையாவே அவ மேல காதல் வந்துடுச்சோன்னு அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிறான். அடுத்த நாள் ராஜா அவளை ஸ்கூல்ல விடவான்னு கேட்கறானா அவ முடியாதுன்னு சொல்லிட்டு ஜோ கிட்ட போய் லிஃப்ட் கேட்கறா. ஜோ ரொம்ப தடுமாறுறான். அதுவும் அந்த இரட்டையர்கள் அவனை பார்த்து கிண்டல் பண்றதுனால இன்னும் சங்கடப்படுறான். ஸ்கூல்ல டெஃபினாங்கிற பொண்ணு காய் கூட சண்டை போடுறத பில்லி கேட்டுடுறா. இந்த காய் தான் முன்னாடி ஒருமுறை பில்லியை அடிக்க வந்தவன். தன் போன்ல இருக்கிற போட்டோக்களை அழிச்சிடுன்னு டெஃபினா அவன்கிட்ட கெஞ்சிரா. ஆனா அவன் ரொம்ப கொடூரமா அந்த போட்டோக்களை அவ குடும்பத்துக்கும் ஸ்கூலுக்கும் அனுப்பி உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன்னு சொல்றான். மனசு உடைஞ்சு போன டெஃபினா ஸ்கூல் பில்டிங்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்றா. பில்லி அவளை தடுக்க ஓடுறாதள்ளி நின்னு இதை பார்த்துட்டு இருந்த ராஜாவும் அங்க வந்து உதவி பண்றான். 2 பேரும் சேர்ந்து டெஃபினாவை காப்பாத்துறாங்க. ஆனா அதுக்கப்புறம் டெஃபினா ரொம்ப பரிதாபமா காய்கிட்ட கெஞ்சி அவன் கையை முத்தமிடக்கூட போறா. அவன் சிரிச்சுக்கிட்டே அவளை கேலி பண்ணி அடிக்கிறான். கோவமான ராஜா டெஃபினாவை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு பில்லி கிட்ட சொல்லிட்டு காய போட்டு அடிக்கிறான். ஆனா அந்த பதற்றத்துல டெஃபினா மயங்கி விழுந்துடுறா. உடனே அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு ராஜா டெஃபினாவை எப்படி காப்பாத்தினான்னு பில்லி அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அடுத்த நாள் எல்லாமே தலைகீழா மாறுது. பிரின்சிபால் ராஜாவை அவங்க ஆபீஸுக்கு வர சொல்றாங்க. உள்ள போனா அங்க காய் இருக்கான்னு அவ ராஜா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். சண்டை போட்டதுக்கு தண்டனை கிடைக்கும்னு ராஜா நினைச்சான். ஆனா அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ராஜா தான் டெஃபினாவை பிளாக்மெயில் பண்ணதா காய் பொய்யா மாத்தி சொல்லிட்டான். கோமான ராஜா இதுக்கு பில்லி தான் சாட்சி, நான் தான் அவளை காப்பாத்தினேன்னு அவளுக்கு தெரியும்னு சொல்றான். பில்லி ஆபீஸ்க்கு வரவழைக்கப்படுறா. ராஜா தான் உதவி செஞ்சான், உண்மையான தப்பு பண்ணது காய் தான்னு அவ சொல்றா. ஆனா காய் ஒரு சாட்டை காட்டுறான். அதுல அவன் டெஃபினாவுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரியும் ராஜா தான் போட்டோக்களை பரப்புவேன்னு மிரட்டுறதாகவும் இருக்கு. பள்ளி நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் ராஜா பில்லி 2 பேரையும் ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண பிரின்சிபால் முடிவு பண்றாங்க. இப்போ டெஃபினாவை வச்சு உண்மையை சொல்ல வைக்கிறது தான் ராஜாவுக்கும் பில்லிக்கும் இருக்கிற ஒரே வழி. பில்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டெஃபினாவை பார்க்க போறான். ஆனா ரூமுக்குள்ள நுழையும் போது அங்க காயோட குரல் கேக்குது. வேகமா அதை பதிவு செய்ய அவ தன்னோட போனை எடுக்கிறா. நிறுத்தச் சொல்லி டெஃபினா கெஞ்சுறதையும் பில்லி மற்றும் ராஜாவுக்கு எதிரா சாட்சி சொன்னா மட்டும்தான் போட்டோக்களை அழிப்பேன்னு காய் சொல்றதையும் அவ ரெக்கார்ட் பண்ணிடுறா. இதனால அவங்க 2 பேரையும் நிரந்தரமா ஸ்கூல்ல இருந்து நீக்கிடுவாங்க. அடுத்த நாள் காய் பிரின்சிபல் ரூமுக்கு வர சொல்லி கூப்பிடப்படுறானா உள்ள போனதும் அங்கே பில்லியும் ராஜாவும் அந்த ரெக்கார்டிங்கோட காத்துட்டு இருக்கிறத பாக்கறான். அது அவன்தான் உண்மையான குற்றவாளின்னு நிரூபிக்குது. தண்டனை அவன் குடும்பத்தோட முடிவு வர்ற வரைக்கும் காய்க்கு சஸ்பெண்ட் கிடைக்குது. இந்த சின்ன வெற்றிக்கு அப்புறம் ராஜா பில்லிக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து அவளை கார்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போறான். அவங்க 2 பேரையும் ஒன்னா பாக்குற க்ளோயி பொறாமையில துடிக்கிறா. பில்லி எப்படி 4 பிரின்சஸ் கூட போகலான்னு அவளால நம்பவே முடியல. சீக்கிரமே ஸ்கூல்ல ஒரு டூர் போறத பத்தி சொல்றாங்க. அதுல சில வேலைகள் செஞ்சா ஃபைனல் எக்ஸாம் மார்க்ஸ்க்கு உதவியா இருக்கும். அந்த பங்களால ஹெல்கா டூருக்கு பேக் பண்ணிட்டு இருக்கிறத பில்லி பாக்குறானா அவன் துணிகளை கண்டபடி பேக்ல தூக்கி போட்டு ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கான். அவ அவனை கிண்டல் பண்ணி துணிகளை எப்படி சரியா மடிக்கணும்னு சொல்லித் தர்றா. அவ அதை கண்டுக்காத மாதிரி கம்ப்யூட்டருக்கு போயிடுறானா. அவ வருத்தப்படுறத பார்த்ததும் திரும்பி வந்து அவளுக்கு உதவி பண்ணிக்கத்து கொடுத்ததுக்கு நன்றியும் சொல்றான். டூர் பஸ்ல ஹேமா பில்லிக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறத ராஜா பாக்கறான். அவனுக்கு பொறாமை வந்து ஹேமாவை எழுந்திருக்க சொல்லி அவளுக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். எதுக்குன்னு பில்லி கேட்கவன் சாதாரணமாக பதில் சொல்றான். அவ நிறைய பிரச்சனை பண்றாளாம், அதனால அவ கூடவே இருந்து தப்பு பண்ணாம பாத்துக்கணும், இல்லனா அவனும் அவன் சகோதரர்களும் தான் மாட்டிக்கணும் சொல்றான். கேம்ப்ல பசங்களும் பொண்ணுங்களும் பிரிஞ்சு இருந்தாலும் ராஜா பில்லியவே சுத்தி சுத்தி வர்றான். ஒரு கட்டத்துலவன் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சருங்கிறதால ஃபேன்ஸுக்கு பதில் சொல்ல பிஸியா இருக்கேன்னு சொல்லி அவளை தனக்கு ஊட்டி விட சொல்றான். இத பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. பில்லி கோவமா அங்கிருந்து கிளம்பி ஜோ கூட போய் உட்கார்ந்துக்கிறா. பில்லி ஷானியா மற்றும் லின் கூட ரூமை ஷேர் பண்றா. அவங்க உடனே கிண்டல் பண்றாங்க. அவளுக்கு ஜோ மேல காதலா இல்ல ராஜா அவளை காதலிக்கிறானான்னு கேக்குறாங்க. 2மே இல்லைன்னு சொன்ன பில்லி அவளுக்கு ஜோ மேல காதலும் இல்ல ராஜாவை என்னைக்கும் காதலிக்க மாட்டேன்னு உறுதியா சொல்றா. அவ அந்த பேச்ச உடனே முடிச்சுக்கிறா. அடுத்த நாள் ராஜா பில்லிய தேடுறானா. க்ளோயி அவனை வழிமறிச்சு கொஞ்ச நேரம் ஒன்னா இருக்கலாம்னு கேக்குறா.
அவன் கேட்காத மாதிரி போயிட்டே இருக்கான். அவமானப்பட்டு அவ பின்னாடியே ஓடி ஃபில்லி வந்தப்பறம் எதுக்கு தன்னை கண்டுக்க மாட்டேங்கிறன்னு கேக்குறா. ராஜா அமைதியா சொல்றான். அவன் அவளை ஒதுக்கலையாம், அவ கண்ணுக்கே தெரியலையாம். அப்படி தெரியாத போது அது ஒதுக்கிறது ஆகாதுன்னு சொல்றான். அப்படியே அங்கிருந்து போறான். அவ ரொம்ப வருத்தப்படுறா. அப்புறமா க்ளோயி ஃபில்லி ரூமுக்கு போய் தான் செஞ்ச எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கேட்கறா. தான் ஒரு அனாதைன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சா வாழ்க்கை வீணாகிடும்னு பயந்ததாகவும் ஃபில்லி மாதிரி தனக்கு தைரியம் இல்லைன்னு ஒத்துக்கிறா. ஃபில்லி அவளை மன்னிச்சு க்ளோயி வெறும் தோழி மட்டும் இல்ல, அவளுக்கு ஒரு அக்கா மாதிரின்னு சொல்றா. க்ளோயி பேச்சை மேத்தி ஃபில்லி உண்மையிலேயே ஜோவை விரும்புறியான்னு கேட்கறாயனா அவ பாக்குறதுலயே அது நல்லா தெரியுதுன்னு சொல்றா. ஃபில்லி வெட்கத்தோட ஒத்துக்கிறா. அவளுக்கு ஜோவை பிடிக்கும் தானான்னா அவன் வேணான்னு சொல்லிடுவானோங்கிற பயத்துல சொல்லலன்னு சொல்றா. க்ளோயி அவளை தைரியமா இருக்க சொல்லியும் காதலை சொல்லச் சொல்லியும் உற்சாகப்படுத்துறா. க்ளோயி பில்லி கிட்ட சொல்றா ராஜாவுக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு அது நல்லாவே தெரியுதுன்னு. பில்லி ரொம்ப மென்மையானவ, அதனால அவ ஃப்ரெண்டு சொன்ன பேச்ச கேட்டு ஜோவை ஒரு அழகான இடத்துல சந்திச்சு அவ காதல சொல்ல முடிவு பண்றா. பாவம் பில்லி கடைசியா ஜோ கிட்ட அவ காதல சொல்றானா அவன் சொன்ன பதில் அவ மனச ரொம்ப காயப்படுத்துது. அவன் மன்னிப்பு கேட்டுட்டு அவளை அந்த மாதிரி நேசிக்கலனும் அவ அவனுக்கு ஒரு தங்கை மாதிரிதான்னு விளக்கி சொல்றான். மனசு உடைஞ்சு போன பில்லி கண்ணீரோட அங்கிருந்து ஓடிடுறா. இதையெல்லாம் தூரத்துல இருந்து க்ளோயி வீடியோ எடுக்கிறா. அவளோட பழிவாங்கிற திட்டம் சரியா நடக்குது. கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல் ட்ரிப் குரூப் சாட்ல பில்லி நிராகரிக்கப்பட்ட வீடியோவை ராஜா பார்க்கறா. எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க. கோபத்தோட அவளை தேடி போற ராஜாவை தனியா அழுதுட்டு இருக்கிறத பார்க்கறான். அவளை இருக்க அணைச்சிக்கிட்டு மனசு ஆற வரைக்கும் நல்லா அழுன்னு சொல்றான். அவ அழுததுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருந்து விலகி அவளோட ரூமுக்கு போயிடுறா. அங்க ஷானியாவும் லின்னும் உண்மையை சொல்றாங்க. யாரோ அவளை வீடியோ எடுத்து ஆன்லைன்ல பரப்பிட்டாங்கன்னு. பில்லி இன்னும் அதிகமா உடைஞ்சு போயிடுறா. நல்ல வேளையா அடுத்த நாள் ஹேமா அந்த வீடியோவை குரூப்ல இருந்து டெலீட் பண்ணிடுறா. அவளை சமாதானப்படுத்த ராஜா ஒரு ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்து அவளை ஒரு அமைதியான ஏரிக்கரைக்கு கூட்டிட்டு போறான். தனக்கு வருத்தமா இருக்கும்போது இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கத்தி எல்லாத்தையும் கொட்டிருவேன்னு அவன் சொல்றான். பில்லியையும் சத்தமா கத்த சொல்லி அந்த வீடியோவை போட்டவங்கள சும்மா விடமாட்டேன்னு சொல்ல வைக்கிறான். தான் ரொம்ப தைரியமானவன்னு அவ கத்துறா. மெல்ல மெல்ல அவளோட மன அழுத்தம் குறைஞ்சு அவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ராஜா அவளை ஜூஸ் குடிக்க கூட்டிட்டு போய் அவளோட அனாதை இல்ல வாழ்க்கைய பத்தி கேக்குறான். குழந்தையா இருக்கும்போதே அவளோட சொந்த குடும்பமே அவளை அங்க விட்டுட்டு போயிட்டதா பில்லி சொல்றா. அவங்க வருவாங்கன்னு வருஷக்கணக்கா காத்துட்டு இருந்தோம், அவங்க வரவே இல்ல. ராஜா அவளை வருத்தப்பட வேணாம்னு சொல்லி இனிமே அவ எங்க குடும்பத்துல ஒருத்ததான்னு சொல்றான். க்ளோயி இன்னமும் ரெண்டு முகத்தோட நடிச்சுக்கிட்டு பில்லிய சமாதானப்படுத்துற மாதிரி அந்த வீடியோவை போட்டது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. இதற்கிடையில் ராஜா நேடியா ஜோ கிட்ட போய் உனக்கு பில்லிய உண்மையாவே பிடிக்கலையான்னு கேக்குறான். ஜோ இல்லன்னு ஒத்துக்கிறான். அதுக்கு ராஜா ரொம்ப ஓப்பனா சரியனா நான் அவளை காதலிக்கிறேன்னு சொல்றான். ஜோ அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவ ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறதால மெதுவா அணுகச் சொல்றான். ஆனா இதுக்கப்புறம் பில்லியால ஜோவோட முகத்தை கூட பார்க்க முடியல. அவன் எப்பவும் போல அவளோட பேக தூக்க உதவும் போது அவ அதை ரொம்ப கோபமா மறுக்கிறா. அன்னைக்கு ராத்திரி நெஃபரோ பில்லி கிட்ட மென்மையா பேசி ஜோ சொல்றதையும் கொஞ்சம் கேளுன்னு அட்வைஸ் பண்றா. ஆனா அந்த வீடியோ டிக்டாக்லையும் பரவி இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நிலைமை இன்னும் மோசமாகுது. மனசு உடைஞ்சு போன அவதன் ரூம்ல இருக்கிற ஏதோ ஒரு பொருளை உடைச்சு போடுறா. கண்ணாடி உடையிற சத்தத்தை கேட்டு ராஜா வேகமா உள்ள வர்றான். அவ அங்க அழுதுட்டு இருக்கிறத பாக்கறான். நீ ஒன்னும் தனியா இல்லைன்னு அவளுக்கு நம்பிக்கை தர்றான். இது எல்லாம் முடியிற வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றான். ஹேமாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லி அவகிட்ட சொல்றான். ஹேமாவும் தன்னோட ஹேக்கிங் திறமைய வச்சு அந்த வீடியோ எங்கிருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா உண்மை ரொம்ப கசப்பா இருக்கு. ஸ்கூல் குரூப்லயும் டிக்டாக்லயும் அந்த வீடியோவை பரப்புனது க்ளோயிதான்னு தெரிய வருது. நல்ல வேளையா அந்த வீடியோவை மொத்தமா அழிக்கிறதுக்கு ஹேமா அவங்களுக்கு உதவி செய்யறான். அன்னைக்கு நைட்டு பில்லிக்கு ஜோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. விளையாட்டா அவளை தன்னோட ரூமுக்கு கூப்பிடுறான். என்னவா இருக்கும்னு ஆர்வத்தோட அவ அங்க போறா. அங்க ஜோ அவளுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறத பாக்கறா. அந்த பாட்டு வரிகள்ல அவ சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறான். எதையும் தாங்குற அளவுக்கு அவளுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்றான். தான் மனச காயப்படுத்தியிருந்தா மறுபடியும் மன்னிப்பு கேட்கறான். ஆனா உண்மையாவே அவளை ஒரு தங்கச்சியா தான் நினைக்கிறனும் கடைசி வரைக்கும் நல்ல நண்பரா இருக்கணும்னு ஆசைப்படுறதாவும் சொல்றான். பில்லி அவனை மன்னிச்சுடுறா. உண்மையாவே இவன் ஒரு நல்ல நண்பன் தான் அப்படின்னு ஏத்துக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல ஹேமா போய் க்ளோயிய மடக்குறான். பில்லியோட வீடியோவை பரப்பி அவ பேரை கெடுக்க பார்த்ததுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு அவகிட்ட சொல்றான். நீயா போய் பிரின்சிபால் கிட்ட உண்மையை சொல்லலன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் போலீஸ் ஜெயில்னு விஷயம் பெருசாயிடும்னு மிரட்டுறான். வழியே இல்லாம க்ளோயி பிரின்சிபால் கிட்ட போய் உண்மையை ஒத்துக்க சம்மதிக்கிறா.
ஹேமா சொன்ன மாதிரியே முன்னாடி அவளை ஆன்லைன்ல அசிங்கப்படுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுக்கிறா. பிரின்சிபாலும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. ஹேமா அந்த வீடியோவை அப்லோட் பண்றான். ஒரு வழியா பிலி அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்டா. ஆனா ஸ்கூல்ல க்ளோயியோட பேரு ரொம்ப கெட்டுப்போச்சு. ஆனா க்ளோயி இதோட நிறுத்தல. அனாதை ஆசிரமத்தோட ஹெட் ஐடா கிட்ட போய் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு பேசுறா. ஐடாவும் எதுவும் யோசிக்காம பிலியோட பழைய கதையையும் அவளை தத்து எடுத்த விஷயத்தையும் பத்தி சொல்லிடுறாங்க. க்ளோயி இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நேரா அந்த மாளிகைக்குள்ள திருட்டுத்தனமா நுழையிறா. அந்த 4 சகோதரர்களோட பிலி இருக்கிற போட்டோவை எடுத்து அவங்க அப்பாவோட கள்ள தொடர்புல பிறந்த பொண்ணுன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விடுறா. இந்த செய்தியை பார்த்த ராஜா பிலி மேல செம கோபப்படுறான். இது மட்டும் நிஜமா இருந்தா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு எச்சரிக்கிறான். மத்த சகோதரர்களுக்கும் அவ மேல சந்தேகம் வருது. ஏன்னா ஜோகன் ஏன் திடீர்னு அவளை தத்து எடுக்கணும்னு நினைச்சது அப்பவே எல்லாருக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு. மனசு உடைஞ்சு போன பிலியுங்களை நம்பினது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த வதந்தி சீக்கிரமாவே அந்த பெரிய லாயர் ஜோகன் காதுக்கும் போகுது. தன்னோட பேருக்கு கலங்கம் வந்ததை நினைச்சு கோபப்பட்ட அவர் அந்த சகோதரர்களை கூப்பிடுறாரு. இதற்கிடையில் மனசு நொந்து போன பிலி மறுபடியும் ஐடா இருக்கிற அந்த அனாதை ஆசிரமத்துக்கே போயிடுறா. ஆனா அப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்பம் வருது. ஒரு மனுஷன் அங்க வந்து நான் தான் பிலியோட உண்மையான அப்பான்னு சொல்றான். பிலி குழந்தையா இருக்கும்போது அவங்க அம்மா கூடவும் இவரு கூடவும் எடுத்துக்கிட்ட பழைய போட்டோவை ஆதாரமா காட்டுறாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சு. அப்போ எனக்கு வயசும் கம்மிதனியா குழந்தைய வளர்க்கிற அளவுக்கு வசதியும் இல்ல. அதனாலதான் வேற வழி இல்லாம ஆசிரமத்துல விட்டேன்னு சொல்றாரு. கொஞ்ச காலத்திலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அவர் அவளை தேடி வராமையே இருந்தாரு. ஆனா செய்தியை பார்த்ததும் அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. கடைசியா அவளை ஏத்துக்க முன் வந்தாரு. அவர் ஃபில்லியை தன்னோட வந்து தங்கச் சொல்றாரு. ஆனா அவ யோசிக்க அவகாசம் வேணும்னு தயங்குறா. அதே நேரத்துல அந்த இளவரசர்கள் ஜோகனை சந்திச்சு கேள்வி கேட்கிறாங்க. அந்த வதந்தியை நம்பினதுக்காக அவர் அவங்களை ஏளனம் செய்றாரு. அவ உண்மையிலேயே என் குழந்தையா இருந்தா அவளை தத்தெடுக்க நான் ஏன் இத்தனை வருஷம் காத்திருக்கணும்? உங்க அம்மா இறந்து போன அந்த நிமிஷமே நான் அவளை தேடி வந்திருப்பேனே. தங்களோட தப்பை உணர்ந்த அந்த சகோதரர்கள் ஃபில்லியை சந்தேகப்பட்டதை நினைச்சு வருத்தப்படுறாங்க. சில நாட்கள் கழிச்சு கொஞ்சம் அமைதியானதும் ஃபில்லி ராஜாவோட பட்டறைக்கு போறா. தான் அவர் மேலேயோ அவர் தம்பிகள் மேலேயோ கோவமா இல்லேன்னு அவ உறுதியளிக்கிறா. அப்புறம் அவ உண்மையைச் சொல்றா. அவளோட உண்மையான அப்பா அவளை கூப்பிட வந்திருக்காரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க அவ முடிவு பண்ணிருக்கா. இதை கேட்டு ராஜா உடைஞ்சு போயிட்டாலும் தன் உணர்வுகளை வெளியே காட்டிக்காம மறைச்சிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து அவளோட பொருட்களை எடுக்கிறதுக்காக அந்த மாளிகைக்கு திரும்புறாங்க. அவ 4 இளவரசர்களுக்கும் ஜோகனுக்கும் விடை கொடுக்கறா. ஜோகன் ரொம்ப வருத்தப்பட்டாலும் அதை கௌரவமா மறைச்சிக்கிறாரு. அவளை அழைச்சிட்டு போக அவ அப்பா வர்றாரு. ரொம்ப சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை தொடங்க துடிக்கிறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இளவரசர்கள் ஒன்னா உட்கார்ந்திருக்காங்க. தான் ஃபில்லியை காதலிக்கிறதா ராஜா ஒத்துக்கிட்டதும் அவனோட தம்பிகள் அவனை கிண்டல் செய்றாங்க. மனசுக்குள்ள அவனோட வருத்தம் நல்லாவே வெளியே தெரியுது. அவ அப்பாவோட வீட்டுல ஃபில்லிக்கு ஒரே ஆச்சரியம். அவர் பெரிய வசதி படைச்சவரா இருக்காரு. அவளுக்கு பிடிச்ச எல்லா உணவுகளையும் ஏதோ அவளை ரொம்ப காலமா தெரிஞ்சவர் போல தயார் செஞ்சு வச்சிருக்காரு. இருந்தாலும் அவளுக்கு ஏதோ சரியில்லாதது போலவே தோணுது. அடுத்த நாள் காலையில அந்த ஆளை பத்தி ரகசியமா விசாரிக்கும்படி ஜோகன் தன் உதவியாளர்கிட்ட சொல்றாரு. இது ரொம்ப விசித்திரமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. இத்தனை வருஷமா வராதவர் ஒரு செய்தியை பார்த்ததும் திடீர்னு இப்ப ஏன் வரணும்? அந்த அனாதை இல்லம் எங்க இருக்குன்னு அவருக்கு எப்பவுமே தெரியும் தானே? அதே நேரத்துல தன் தம்பிகளோட உந்துதலால ராஜா கடைசியா ஃபில்லி கிட்ட தன் காதலை சொல்ல முடிவு பண்றான். ஆனா ஃபில்லி தன் அப்பா வீட்டை விட்டு வெளியே வர முயற்சிக்கும் போதுதான் அவளுக்கு ஒன்னு புரியுது. அவளுக்கு சுதந்திரமே இல்லை. அவளோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்க அவர் 2 முரட்டு ஆட்களை போட்டிருக்காரு. ராஜா ஃபில்லிக்கு ஃபோன் பண்ணி அவளை பார்க்க வர்றதுக்காக அந்த முகவரியை அனுப்பச் சொல்றான். அவளும் அனுப்புறா. ஆனா அந்த மர்மமான ஆட்கள் தன்னை நோட்டம் விடுறதால ஃபில்லி ஏற்கனவே ரொம்ப சோர்ந்து போயிருக்கா. தன் ரூம்ல தூங்குற மாதிரி நடிச்சிட்டு மெதுவா வெளியே வந்து அந்த வீட்டோட பின் பக்கச்சுவரை தாண்டி குதிச்சு தப்பிச்சுட்றா. நல்ல வேளையா சரியா அதே நேரத்துல ராஜா காரை அங்கே கொண்டு வர்றான். அவன் அவளை தாங்கி பிடிச்சு வேகமா கார்ல ஏத்தி 2 பேரும் நிம்மதியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அவளை தூரமா கூட்டிட்டு போறான். அவங்க ஒரு அமைதியான அழகான இடத்தை கண்டுபிடிச்சு ஒன்னா உட்கார்றாங்க. ராஜா இதுதான் சரியான நேரம்னு முடிவு பண்றான். தான் அவளை காதலிக்கிறதாவும் தன்னோட உணர்வுகள்ல உறுதியா இருக்கிறதாவும் சொல்லியவ இதை ஏத்துப்பான்னு நம்புறான். அவ வாழ்க்கையை அழகாக்குவேன்னு சத்தியம் பண்றானா இப்போதே பதில் சொல்ல வேணாம், யோசிக்க நேரம் தர்றேன்னு சொல்றான். அந்த நாள் நல்லபடியா முடிஞ்சதும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான்.
ஆனா பிலி வீட்டுக்குள்ள போனப்போ ஒரு ஃபோன் பேச்சை ஒட்டு கேக்குறா. அதை கேட்டு அவ மிரண்டு போயிடுறா. அந்த ஆள் அவ அப்பா இல்ல அவளோட பெரியப்பா. இன்னும் கொடுமை என்னன்னா அடுத்த நாளே அவளை விலைக்கு விற்கத்தான் அவர் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு அவளுக்கு தெரிய வருது. ஆள் கடத்தல் உறுப்பு வணிகம்னு பல தப்பான வேலையில அவருக்கு தொடர்பு இருக்கு. தான் பெத்த தம்பி பொண்ணுங்கிற பாசம் கூட அவருக்கு இல்ல. பிலி தப்பிக்க முயற்சி பண்றா, ஆனா அவளால முடியல. இதற்கிடையில் ஜோகனுக்கு அவரோட உதவியாளர் செஞ்ச விசாரணையோட முடிவு கிடைக்குது. பிலியோட அப்பான்னு சொல்லிக்கிறவர் அவளோட குற்றவாளி பெரியப்பாதான். பல வருஷம் ஜெயில்ல இருந்தவர் இன்னமும் ஆள் கடத்தல் தொழில தான் செஞ்சிட்டு இருக்காரு. ஜோகன் உடனே ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி பிலி அவன் கூட தான் இருக்காளான்னு கேக்குறாரு. அவ இன்னும் வரலைன்னு ராஜா சொல்லும். ஜோகன் அவனை பதட்டப்பட வேணான்னு சொல்லிட்டு உண்மையை உடைக்கிறாரு. பிலி பெரிய ஆபத்துல இருக்கா. ராஜா உடனே போனை வச்சுட்டு அந்த வீட்டுக்கு விரைகிறான். அவனோட தம்பிகளுக்கும் ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றான். அவங்களும் அட்ரஸ் அனுப்ப சொல்லி அங்க கிளம்பி வர்றாங்க. ராஜா தனியாவே பிலியை காப்பாத்த முயற்சி பண்றானா அவனை அடிச்சு மயக்கமடைய செஞ்சு அவ பக்கத்திலேயே கட்டி போடுறாங்க. சரியான நேரத்துக்கு அந்த 3 தம்பிகளும் வந்து அங்கிருந்தவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணி ராஜாவுக்கும் பிலிக்கும் விடுதலை கொடுக்கறாங்க. எல்லாரும் சேர்ந்து கார்ல அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. பிலி மறுபடியும் ஜோகன் மற்றும் அந்த 4 இளவரசர்களோட வாழத் தொடங்குறா. ஒரு நாள் இரட்டையர்களோட செய்திகளை பார்த்துட்டு இருக்கும்போது பிலியோட பெரியப்பா வேறொரு குழந்தையை கடத்தினதுக்காக கைதான செய்தியை அவ பார்க்கறா. அந்த இரட்டையர்கள் அவளுக்கு ஆறுதல் சொல்லியவ இப்போ பாதுகாப்பா இருக்கிறதாவும் அவங்க குடும்பத்துல ஒருத்திதான்னு புரிய வைக்கிறாங்க. மறுபடியும் ஸ்கூல்ல அந்த இளவரசர்கள் பிலிக்கு பாதுகாப்பா இருக்காங்க. ராஜா அவ தோள் மேல கை போட்டு நடக்கிறது க்ளோயியை செம்ம கடுப்பாக்குது. ஷானியா தடுமாறி ராஜா மேல ஜூஸை கொட்டினப்போ அவ பயப்படுறானா ராஜா அவளை மன்னிச்சுடுறான். ஏன்னா அவ பிலியோட தோழிங்கிறது தான் ஒரே காரணம். அப்புறம் க்ளோயி பிலிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி நடிச்சு திரும்பவும் தோழியா இருக்கலாமான்னு கேக்குறா. பிலி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே ராஜா கூட இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறேன்னு க்ளோயி அடம் பிடிக்கிறா. ஆனா ஷானியா குறுக்க வந்து குளோயியை ஒதுங்கி இருக்க சொல்லிட்டு பிலியை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. கடைசியா ஒரு அமைதியான இரவுல பிலி ராஜாவுக்கு தன் பதிலை சொல்ல முடிவு பண்றா. தானும் அவனை காதலிக்கிறதா அவ சொல்ல 2 பேரும் அதிகாரப்பூர்வமா காதலர்களா மாறுறாங்க. ஆனா அவங்களோட அந்த அழகான நிமிடம் நீடிக்கல. வழக்கம் போல ஜோவும் அந்த இரட்டையர்களும் வந்து அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் பிலி அந்த 4 பேர்கிட்டையும் ஒன்னு சொல்றா. தன் உண்மையான அப்பா அம்மா உயிரோட இருப்பாங்கன்னு நம்புறதால அதை தடுக்கிற வேலையை நிறுத்தச் சொல்லிட்டதா சொல்றா. ஆனா இதனால அவங்க உறவுல எந்த மாற்றமும் இருக்காது. நான் ராஜாவை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நாம ஒரு குடும்பமா ஆயிட்டோம்னு அவ சொல்றா. அந்த சகோதரர்கள் அவளை கட்டி அணைச்சுக்கிறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்ததும் ஜோகன் கூட ஒரு பெண் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்து பிலி அதிர்ச்சி அடையறா. அவளோட பெரியப்பா யாரை விற்க முடிவு செஞ்சாரோ அதே பெண் தான் அங்க இருக்காங்க. அந்த ராத்திரி கட்டப்பட்டிருந்த பொண்ணை பில்லி உடனே அடையாளம் கண்டுக்கிறான். இந்த மர்மமான பொண்ணு யாரு, இவளுக்கு பில்லி கிட்ட என்ன வேலை? நேயர்களே, இதுக்கான பதில் நம்ம கதையோட 2வது சீசன்ல தான் தெரியும். நான் உங்களை காக்க வைக்கல, அவங்க இன்னும் அதை ரிலீஸ் பண்ணல, அவ்வளவுதான். இதோட இன்னைக்கு ரீகேப் முடியுது. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த முறை வரைபத்திரமா இருங்க. வணக்கம்.